இந்த வீடியோவில் நாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா சுட்டி காட்டுதல் அப்படின்னு மீனிங். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் ஆக்சுவலாக சுட்டி காட்டுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற ப்ரோனவுன்ஸ் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திஸ்னா என்ன அப்படின்னா அருகில் இருந்து சுட்டி காட்டப்படும் ஒரு பொருள் அல்லது மனிதன் அல்லது வேற என்னவா வேணா இருக்கலாம். இப்போ திஸ் இஸ் சரவணன், திஸ் இஸ் டேபிள், திஸ் கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட். திஸ் இஸ் சரவணன் அப்படின்னா இது சரவணன். அருகில் இருந்து சுட்டி காட்டப்படும் ஒரு பொருள் அல்லது மனிதர்கள். அப்போ பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவோம்? இது சரவணன், இது டேபிள், இது பூனை, இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த கேட் வேகமா ஓடுது, இந்த டேபிள் நல்லா இருக்கு, இது சரவணன், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ திஸ் அப்படின்னா இது. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட், இந்த பூனை வேகமாக ஓடும். அப்போ இந்த இடத்துல இது பூனை வேகமாக ஓடும் சொல்ல மாட்டோம், இந்த பூனை வேகமாக ஓடும். ஸோ திஸ்னா இது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு, திஸ்னா இந்த அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. ஸோ ரெண்டு மீனிங்குமே இருக்கு. நெக்ஸ்ட் தட்னா என்ன அப்படின்னா தொலைவில் இருந்து சுட்டி காட்டப்படும் ஒரு பொருள் அல்லது மனிதர்கள் அல்லது வேற என்னவா வேணா இருக்கலாம். பாருங்க, இப்போ தூரத்துல இருந்து சொல்லும்போது இது சரவணன் சொல்ல மாட்டோம். தூரத்துல இருந்து சொல்லும்போது தட் இஸ் சரவணன், தட் இஸ் டேபிள், தட் இஸ் கேட், இல்லாட்டி தட் கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ அது அந்த தட் கேட் ரன்ஸ் ஃபாஸ்ட்னு சொல்லும்போது அது பூனை வேகமாக ஓடுகிறதுன்னு சொல்ல மாட்டோம், அந்த பூனை வேகமாக ஓடுகிறதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ அது மேசை, அது சரவணன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட்டுக்கு என்னென்ன மீனிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது, இந்த, அது, அந்த, இந்த 4 மீனிங்ஸும் இருக்கு. ஐம் சாரி, திஸ்ஸுக்கு இது, இந்த, தட்டுக்கு அது, அந்த. இதில் டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீம் கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.